அப்போ திடீர்னு இயேசு இன்னைக்கு ராத்திரி வந்துட்டார்னா நான் மரிக்கிறதுக்கு முன்னாலே என்ன செய்திருவேன்? மறுரூபமாயிருவேன். மறுரூபம் ஆகிற நேரத்தில் மரணத்தை பார்த்து சொல்ல போல அப்புறம் ஜுவாலியை பார்த்துட்டு நான் மறிக்க வேண்டியே வராது. மறுரூபம் ஆயிட்டோம்ல இருக்கேது பாரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. மரணத்தை ஜெயிக்கணும். இயேசுவுக்கு முன்னால மரணம் தோற்றுதா இல்லையா? சொல்லுங்க, இயேசுவுக்கு முன்னால மரணம் தோற்றுதா இல்லையா? அப்ப இன்னைக்கு ராத்திரி சொல்லு, எனக்கு முன்னையும் மரணம் தோக்கும். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே, நான் ஞானஸ்நானம் எடுத்தோம்னே, எனக்கு முன்ன மரணம் தோக்கும். என் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்ன மரணம் தோக்கும். ஒரு அல்லேலூயா. அல்லாத பட்சத்தில் பெண்ணு கட்டுறதுக்கு வேண்டியோ கோயில்ல தேலை கிடைக்கிறதுக்கு வேண்டியோ அல்ல ஸ்நானப்பட்டது. பலரும் ஞானஸ்தானம் எடுக்கலாம். அந்த பிள்ளைய எனக்கு சமீபத்தில் ஒரு பிள்ளைக்கு சம்பந்தம் வந்து கேட்டீங்களா? தோத்திரம். நான் அந்த சம்பந்தம் வந்தப்போ நான் சொல்லிவிட்டேன், ரசிக்கப்படாத பயில்களுக்கு நம்ம பெண்ணு கொடுக்க பழக்கம் இல்லை. உடனே அங்கேருந்து ஓட்டனுக்கிட்ட சொல்லிவிட்டு இருந்தேன், ஞானஸ்தானம் வேணும்னா எடுக்கலாம், தருவாரான்னு கேளு. கோணப்பயல உனக்கு பெண்ணு கட்டு தரதுக்கு வேண்டிய ஸ்நானம் தாரது, மரணத்தை ஜெயிக்க வேண்டிய எல்லாம் ஸ்நானம் எடுத்தது. அல்லாத பட்சத்தில் வேலை கிடைக்கிறதுக்கோ, தோத்திரம் கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ஆலயத்தில் மணி அடிக்கிறதுக்கோ, கல்லற தோட்டத்தில் இடம் கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஸ்நானப்பட்டேன். நித்திய ராஜ்யம் மர்மம் மரணத்தை ஜெயிச்சுட்டு கிளம்பி வெளியே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்னே ஒரு தோத்திரம் மரண வீட்டுக்கு அடக்கத்துக்கு போயிருந்தேன். அங்கே பாடியை போட்டுட்டு சவுட்டுன அழகா நான் சவுட்டிட்டு, நீங்கள் சவுட்டிட்டுண்டா? உங்களையவே இறக்குனேன். தோத்திரம் நல்லா சவுட்டி இறக்கும். அவன் சொல்லி சொல்லி சவுட்டான். நீ ஒரு நாள் இனி எழுச்சி வரப்படாதில்ல, வரப்படாதில்ல, வரப்படாதில்ல. சவுட்டுனது குடிகாரன், ஆனால் மறிச்சது ரசிக்கப்பட்டவனாக்கும். அப்போ நான் கரையில் நின்றுட்டு சொன்னேன், நீ என்னதான் சவுட்டுனாலும் அவன் மருமாடு, அவன் மருமான். ஏன் தெரியுமா? நீ புதைச்சது ரட்சிக்கப்பட்டவனை ஆக்கும், நீ புதைச்சது அபிஷேகம் பெற்றவனை ஆக்கும், நீ புதைச்சது ஞானஸ்நானம் எடுத்தவனை ஆக்கும், நீ புதைச்சது தெய்வ கிருபையில ஜீவிச்சவனை ஆக்கும், நீ புதைச்சது ஆலயத்துக்கு போனவனை ஆக்கும், நீ புதைச்சது ஆலயமா ஜீவிச்சவனை ஆக்கும். நீ புதைச்சது தெய்வத்தை சிநேகிச்சவனை ஆக்கும். நீ அல்ல ஆனை கொண்டு சவுட்டனால அவன் வருவான். காரணம் அவன் மரணத்தை ஜெயிச்சவனாக்கும்.